நைட்டுக்கு யானை வந்துச்சுன்னா துரத்திட்டு ஓடுவாங்க, நாம் ஓட முடியாது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே யானை நிற்குமாங்க. ஏன்னா இப்போ விவசாயம் அறுவடை டைப்பு. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே அந்த காடு தான். ஓடுன ஒன்றும் செய்யாதா பார்த்துருப்பீங்க. சரியான டென்ஸ் பார்த்து அந்த யானைலாம் தாண்டி விட்டு போயிட்டாங்களா? இந்த வீட்டில் தான் தங்கி இருக்கோம். இந்த வீட்டை தான் எங்களுக்கு வந்து தங்கிறதுக்கு இடம். வீரப்பா வந்து இந்த 3 மாநிலமாக இங்கே நம்மளுடைய மக்கள் வந்து அடிப்பட்டு இந்த அங்கே ஒரு கேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், அதை தாண்டி அங்கே வந்து போகணும். வந்து இந்த யானை இடிச்சு தான், அதாவது இந்த அறுவடை டைமில் வந்து இடிச்சு கொண்டு முடிஞ்சாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னும் கொஞ்சம் பீதியாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம குடும்பத்தை தாண்டி தான் நாங்கள் வந்து ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கடம்பூரில் உகுளியம் கிராமத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அது வந்து மொதல் வீடியோவாக வந்திருக்கும். நாங்கள் வந்து இந்த 2வது பார்ட்டில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து அங்கே தங்கறதுக்காக அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம். அப்போதைக்கு எங்களுக்கு சர்ப்ரைஸாக நடந்த சில விஷயங்கள், அவங்க வந்து உண்மையிலே இந்த உகுளி மக்கள் எப்படிப்பட்டவங்க, என்ன ஏது, அவங்களுடைய கேரக்டர் இப்படி இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு நடந்த நிறைய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இந்த பார்ட்டில் வரப்போகுது. அதாவது மொதல் வீடியோ பார்க்காதவங்க மொதல் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இது வந்து கடம்பூரில் வந்து உகுளியம் கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து நைட்டு ஸ்டே பண்ண ஒரு வீடியோ. அதாவது ஒரு முகம் தெரியாத ஒருத்தவங்களை வந்து ஒரு ஊர் எவ்வளோ தூரம் வந்து வெல்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. எங்களுக்கு சாப்பாடு போட்டு என்னென்னமோ பண்ணாங்க, அதான் இந்த வீடியோவில் வரப்போகுது. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நைட் ரைட் போட்டிருக்கோம், வைல்ட் லைஃப் போட்டிருக்கோம், அது மாதிரி ட்ரைபல் பீப்புள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க 2வது பார்ட்டுக்குள்ளே போகலாம். முக்கியமாக மொதல் பார்ட் பார்த்துட்டு வாங்க போகலாம். இங்கே ஒரு 4 கம்பு ஊனியிருக்காங்கல்ல, இது வந்து கோயில் திருவிழா. அப்போ அந்த அம்மனுக்கு ஃப்ளக்ஸு, அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்களா. ஆமாம், இந்த ஊரோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தொட்டி ஒன்று இருக்கும், அது வரைக்குமே போகும். என்ன வேணுமா? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வணக்கண்ணா. வணக்கங்க. இங்கே உகுளியம் ஊருக்கு வந்திருக்கீங்க. இந்த ஊரில் நீங்கள் பார்த்து இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எந்த விஷயத்த சொல்கிறீங்க சார்? பெரும்பாலும் வந்து நகரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாடுக, இந்த கோழிக, இந்த தானிய வகைகள் பார்த்தீங்கன்னா இந்த ராகி, இதெல்லாம் வந்து நம்ம கடைகளில் தான் பெரும்பாலும் பார்க்குறோம். அப்போ நாம் இங்கே வந்து இந்த விளைய வச்ச இடம், இந்த மாடுகள், இந்த நாட்டு மாடுகள்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தது. ரொம்ப சின்ன வயசில் இந்த நாட்டு மாடுகள், இந்த நாட்டு கோழிகள்லாம் பார்த்துங்க. இப்போ கோழி கொஞ்சம் வீட்டுக்கு வளர்த்துறதுக்காக வாங்கலான்ட்டு தான் இங்கே வந்தோம். இப்போ இன்னும் கோழி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்காரர் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டு கோழிக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கோழியை காட்டிலும் இது இங்கே வீரியமாக இருக்குது நாட்டு கோழிக. ஆமாங்க, கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வளர்த்துற கோழிக்கும் இங்கே இருக்கிற கோழிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே இருக்கிற கோழிக்கு அதே மாதிரி ஒரிஜினல் காட்டுக்கோழி கிராசிங்கில் தான் இதெல்லாம் வருதுங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலும் அப்படித்தான். இந்த நாட்டு மாட்டு பால் எல்லாம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கெல்லாம் பாக்கெட் பாலுக்கு போயிட்டோம். நிறையா வந்து ஊருகளில் இப்போ நல்ல பால் கிடைக்கிறது இல்லைங்க. இந்த ஜெர்சி பசுனுடைய பால் தான் கிடைக்குதுங்க. இப்போ இந்த நல்ல நாட்டு மாட்டு பால் எல்லாம் கிடைக்காதுங்க. அதனால இங்கே வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேங்க. இங்கே மாடு கோழி வாங்குறது வந்து ஒரிஜினலாக இருக்குங்க. அப்புறம் 2வது வந்துங்க இங்கே ராகி வந்துங்க அக்ரிகல்ச்சரில் நம்ம அங்கே வந்து விளையிற ராகி வேறங்க, இங்கே காட்டு விளைச்சலில் விளையிற ராகி வந்து வேறு. தானியங்களுடைய சத்து நிறையா இருக்குங்க. அடிக்க மாட்டாங்க. 100% பூச்சி மருந்து கம்மியாக இருக்குங்க. நாட்டு மாட்டு சாணத்தை பயன்படுத்துவாங்க உரத்துக்காக. அது நல்லா இருக்குங்க தான். அப்போ நாங்கள் இது கொஞ்சம் எல்லாம் ஜனங்கள்லாம் எல்லாம் வெளியில் வேலைக்கு போயிருக்கிறதுனால நாங்கள் வரட்டுன்னு சொல்லி ஒரு மத்தியானம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. எத்தனை கோழி வாங்குவீங்க? கோழின்னு ஒரு 10 கிலோ 15 கிலோ வாங்கினோம்னா ஒரு 10 கோழிக்கு மேலே வருங்க. இப்போ மேக்சிமம் ஒரு கோழி வந்து 1 கிலோக்கு பக்கமாக தான் வரும். ஒரு 10 கோழி வாங்கிட்டு போய் வளர்த்துறதுக்காக கொடுக்கலாம்னு சொல்லி இனிமேல் நம்ம சேனலில் பார்க்குறவங்களும் இந்த ஒரிஜினலாக வாங்கினோம்னா இங்கே வந்து வாங்கலாம். கண்டிப்பாக வாங்கலாங்க. 100% இங்கே வாங்கலாம். அதே மாதிரி அந்த கோழி வந்து நல்ல ருசியாக இருக்குங்க. நாட்டுக்கோழி ஒரிஜினலு. நீங்கள் வந்து இங்கே புழு பூச்சி அந்த மாதிரி சாப்பிட்றதுனால
கோழி கறியும் வந்து நல்லா இருக்கும். அங்கே காட்டு மேய்ச்சல் கரெக்டு. காட்டு எனக்கு சொல்கிறதுக்கு வரல, காட்டு மேய்ச்சலுங்கிறதுனால கோழிகளும் நல்லா இருக்கும். பயனுள்ள தகவல் கொடுத்துருக்கீங்க. அதாவது இந்த நாட்டு மாடு இந்த கோழிலாம் ஒரிஜினலாக வாங்கணும்னா இந்த மாதிரி பழங்குடி கிராம மக்களுக்கு சார் வரணுங்க. நீங்கள் பழங்குடி கிராம மக்கள் நம்மளுக்கு காட்டிலும் இங்கே சுகர் பேஷண்ட் டயபெட்டிக் பேஷண்ட் இங்கே கம்மியாக தான் இருப்பாங்க. யாருமே இல்லை இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நடக்கிறாங்க, ஓடுறாங்க, ஒடியாறாங்க, நடக்கிறாங்க. நைட்டுக்கு யானை வந்துச்சுன்னா துரத்திட்டு ஓடுவாங்க. நாம் ஓட முடியாது, துரத்திட்டு ஓடு. நாம் யானை கால் கடியில் சிக்கிக்குவோம். நாமங்க நன்றிங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஊரில், அதாவது இந்த ஊரில் இருக்கிற அந்த ஸ்கூல் வந்து இதுதான். இந்த ஸ்கூலில் தான் வந்து இந்த குழந்தைங்களாம் படிக்கிறாங்க. இப்போ அங்கே தான் போகிறோம். அங்கே போகிறோம் பார்த்தீங்களா, நடுவில் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள். அவன் என் பையன்தான். ஆக்சுவலாக சிட்டியில் வந்து இந்த மாதிரி பசங்களை வந்து பாசமான பசங்களை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பாலாம் வந்து டியூஷனு அது இதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இவங்க பாருங்கள் அவ்வளோ ஃப்ரீயாக விளையாட விட்றாங்க, ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த ஸ்கூலு. இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் எந்த பாதுகாப்பு எதுவுமே, எந்த ஃபென்சிங்குமே கிடையாது. ஏன்னா அந்த பக்கம்லாம் காட்டியான வரும். இப்போ இவங்க ஒரு 5-6 மணி வரைக்கும் விளையாடுவாங்களே தவிர அதுக்கப்புறம் விளையாட மாட்டாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாகவே யானை நிற்குமாங்க. ஏன்னா இப்போ விவசாயம் அறுவடை டைமு அப்படிங்கிறனால யானை கண்டிப்பாக வந்து அட்டாக் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஸ்கூல் கிரவுண்டு பாருங்கள். இதுதான் ஸ்கூலு. இந்த ஸ்கூல் இப்போ இது யூஸில் இருக்கா என்ன எதுன்னு தெரில. இங்கே பாருங்கள் பசங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். இது தாங்க நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து இவங்கள்ட்ட எதுவுமே இல்லைனாலும் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லைங்க. அதுதான் அந்த சந்தோஷம். இதை ஒன்று தாங்க நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இந்த மாடுகளுக்கு தேவையான உணவுகளை வந்து இவங்களே வந்து அந்த அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் சேர்த்து வச்சுக்கிறாங்க. பிரதான தொழில் மாடு தாங்க. இந்த ஒரு அண்ணன் ஒருத்தர் வியாபாரி ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து கோயம்புத்தூரில் வந்து இங்கே கோழி வாங்க வந்திருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வாங்குகிற கோழி வந்து ஒரிஜினல் ப்ரீடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவனை பாராடே, ஏதோ டெய்லி விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காண்டா. ஜாலியாக இருக்கியா? ஆக்சுவலாக என்னென்னா வந்து தங்கறதுக்கு கேட்டப்போ வந்து இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப ஹெசிடேட் ஆனாங்க. அதாவது ரொம்ப ஒரு கூச்சப்பட்டாங்க. நிறைய பேர் பயந்துக்கிட்டாங்க, ஐயோ வெளியாட்களை எப்படி தங்க வைக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர்த்திட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணால் என் ஒய்ஃப் வந்து போகலாம், எதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி இது ஒரு லாஸ்ட்டாக 2 தடவை கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேர்த்திட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து தங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை, வாங்க நான் வந்து கூட்டிகிட்டு போய் இடத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே எங்களை தங்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட தான் சாப்பாடும் சொல்லியிருக்கோம். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நாட்டுக்கோழி, நான் சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி இங்கே வந்து மேய்ச்சல் காட்டு மேய்ச்சலுங்கிறனால வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னல. அதனால் ஒரு நாட்டுக்கோழி அடித்து எங்களுக்கு குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க இன்றைக்கி நைட் அதை தான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுக்கு பே பண்ணிட்டோம். ஏன்னா அவங்களும் பாவங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. நமக்காக இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறாங்க. ரூமுக்கு கூட காசு கொடுக்க வேண்டாம், அது சாப்பாடு கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்காக செஞ்சுட்டோம். இந்த யானைக்காட்டில் வந்து இன்றைக்கி தங்க போகிறோங்க நைட்டு. செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இங்கே ஸ்ட்ரீட் லைட்லாம் அந்த அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்குது. எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே அந்த காடு தான். இங்கே தான் வந்து அந்த சிறுத்தை, கரடி எல்லாமே வர்ற காடு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க இங்கே பாருங்கள், இருட்ட போகுது. சொல்லப்போனால் 6 மணி ஆகுது. இவங்க ஃபுல்லாகவே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த ஊர் பசங்க தான் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம், இன்றைக்கி நைட்டு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 இடத்த பார்க்க வேண்டியது இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு நைட்டு சொல்லப்போனால் ஃபேமிலியோடு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வெளியில் ஒரு அறிமுகம் இல்லாத இடத்துல ஒரு தங்க போகிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சரி ஓகே. இல்லை இப்போ எந்த மளிகை ஜாமான் வாங்குறதா இருந்தாலும் இப்போ நம்ம போகிற தூரம் போகணும், அப்படி தானே? நம்ம காருக்கு என்ன பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துடலாம். ஆனால் பைக்கில் போகிறதுலாம் ரிஸ்க் என்ன? ரிஸ்க் தாங்க சார். ஒரு நேரத்துக்கு கூட ஒரு நேரம் இருக்காது. அதனால பாருங்க, வந்து இப்போ வண்டி வேணாம், அதில் காரில் போயிடலாம். ஓ, இப்போ அவர் பைக்கில் உங்கள் கூப்பிட்ற கடைக்கு போகிறதுக்கு தான் வந்தாரா? ஓ சரி. இல்லை அப்படி இல்லை. நான் சரி, எனக்கு என்னென்னா இந்த ஊர், அதுதான் சொன்னேன், இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் இப்போ இங்கே வந்து தங்கி இதை எடுக்கலாம் வீடியோ அப்படின்னு இது பண்ணேன் நான். பைக்கில் போயிருப்பீங்க. ஆமாம்.
இப்போ அவ்வளோதான் லைட்டு இந்த 3 லைட்டு தான். சார் 2 மணிக்கு மேலே வந்து பார்க்கும்போது உங்கள் வண்டி நின்று இருந்தது, நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. நீங்கள் பேசுனதை பற்றி நான் கேட்டேன். சரி அவங்க தங்குறதுக்காக தானே வந்து கேட்குறாங்க. ஆமாம். அதனால சரி நான் ஒரு ஹெல்ப் பண்ணலாம். சரி சாரு வந்து நம்ம சாருக்கு க்ளோஸாக இருப்பாரு. அதான் சொன்னார் ஒரு மாதம் ஹெல்ப் பண்ணுவார் நல்லா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அதனால சாரை கேட்டேன், ஹெல்ப் பண்ணுங்க சார். பரவாயில்ல, எங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த டைம் அந்த மாதிரி அந்த 3:30 மணி 3 மணிலிருந்து இந்த குட்டைக்கு அப்படியே இந்த கிராஸ் ஆகுங்க. இருக்கிறானிங்க லெஃப்ட் சைடு இல்லைங்க, தண்ணி குடிக்கிறதுக்காக அங்கிட்டு இருந்து இங்கிட்டு கிராஸ் ஆகும். தாண்டும் போது போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுதான் நாங்கள் வந்து நேக்கல்ல அது தெரியுங்க எங்களுக்கு, பார்த்துட்டு போவீங்க. ஆமாம், எப்படி வருது எப்படி நாங்கள் இறங்கி கூட ஓடிடுவோம் ஒரு பக்கம் அந்த மாதிரி பண்ணுவோம். ஓடுனா விட்டுருமா? ஓடுனா ஒன்றும் செய்யாதா? இல்லைங்க, அது தப்பிக்க கூட முயற்சி பண்ணுவாங்க. நேரம் நம்ம கண்ணுக்கு நேரம் ஓடுனா அது ஒரு செகண்டுங்க, ஒரு 4 8 வச்சு முடிச்சு நம்ம கிட்ட வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு தயிர் பாக்கெட் வாங்குறதுக்காக வந்தோம். அதாவது அந்த கிராமத்தில் கிடைக்காதுன்ட்டு 6 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. நம்ம காரில் தான் வந்தோம். வர்ற வழி பார்த்துருப்பீங்க, சரியான டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அது யானைலாம் தாண்டி, அதான் சொன்னல அந்த மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்னா வந்து இந்த ஊருக்கு தான் வரணும். ஒரு 6 கிலோமீட்ரு. பாவங்க கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அவங்க லைஃபு. வாங்க நான் திரும்ப அந்த ரோட்டில் தான் போக போகிறோம். யானை அந்த தண்ணி குடிக்கிற இடத்துல இருக்குன்னாங்க. முடிஞ்சால் நம்ம பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். பைக்கில் போகும்போது கோட்டமலையம்னு சொல்லி அந்த வழியால் வந்துட்டீங்களா சார்? எந்த பக்கம்? கோட்டமலையம், ஏரமலையம் செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆமாம், கெர்மாலம். ஏரம்பாளையம்னா அது எந்த இடத்துல இருக்குது? கர்நாடகா பார்டருங்க. கர்நாடகா பார்டர். எந்த பர்கூர் வழியாக போகணுமா? இல்லைங்க சார், இங்கே இருக்குங்க. நம்ம கடம்பூர்லேருந்து ஸ்ட்ரைட் பசவனாபுரம்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாம், அதுலேருந்து ரோடு பிரிஞ்சு போகுங்க. ஓ, வழி இருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஓ, அதில் பாருங்க, நேற்று லேடிஸ் பின்னாடி உட்காந்துருந்த லேடிஸாக பைக்கில் போகாம கையை பிடிச்சி இழுத்துச்சு. யானை தள்ளி விட்டுருச்சு. அப்படியே பிடிச்சி சாத்திருச்சுங்க. செத்து போயிட்டாங்களா? அவன் தூக்கிடுச்சுங்க. அச்சோ, நேற்று 3 மணிக்கு நடந்ததுங்க. ஓ, பகல்லையே நடந்துருக்கு அந்த மாதிரி. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக என்னென்னா இங்கே ஒகுனியத்தில் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கோம். இந்த வீட்டு ஓனர் தான் எங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து அவங்கள்ட்ட வந்து நாங்கள் இங்கே வந்து நாட்டுக்கோழி இங்கேயே வளர்ந்து மேய்ஞ்ச கோழி ஒன்று அடித்து எங்களுக்கு சமைச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்க மசாலா ஆட்டிகிட்டு இருக்காங்க. வாசம் இப்போவே வருது, பக்கத்தில் வருது. அதை தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளே இருந்தவன் எங்களுக்கு போர் அடிச்சது. சரி அவங்க எப்படி சமைக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்க்கலான்ட்டு தான் வந்துட்டோம். என்ன போகலாமா? எங்கே வரோம்? வணக்கம். இதுதான் அவரோட வீடு. நாய் கடிக்குமா? கடிக்காதுல்ல. சேர்லாம் வேண்டாம், நான் கீழே உட்கார, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன 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 சொல்ல? அது அண்ணி அப்படிங்களா? பெரியம்மா தமாஸ் பேசுறது. அதான் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல, அதனால தான் கேட்டுறாரு. மயிலன் வா, இங்கே உட்காருவோம். இது இங்கே பறிச்சதுங்களா? உங்கள் காட்டில் விளைஞ்சதா? அப்படிங்களா? இது என்ன பண்ணுவீங்க இதை? இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் பயன்படுத்திக்குவீங்க, விற்கலாம் மாட்டீங்க? விற்பங்க. ஜாஸ்தி இருந்தால் விற்கிறீங்க. இது என்ன பேர்? அவரை. காட்டு அவரை. இது விதை எடுத்தா மொச்சை. இது வந்து இப்போ நீங்கள் இதை வச்சு குழம்பு வைப்பீங்களா? இப்போ நாளைக்கு உங்கள் வீட்டில் மொச்சை குழம்பா? பிஞ்சா? இது அது பிஞ்சு. பிஞ்சு இதை வந்து அப்படியே ரவுண்டா உடைச்சு அப்படியே போட்டு இந்த மிளகா பொடியெல்லாம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்றீங்க. நல்லா இருக்கும். ஓ, அந்த மேலே இருக்கிற கவர் எல்லாம் சாப்பிடுவீங்க. நல்லா ஊற வச்சா தனியாக வந்துருங்க. இப்போதான் போட்டுருக்குறாங்க. இப்போதான் போட்டிருக்கீங்க. வராது. இப்போ வராது. வராது. ஆமாங்க ஆமாங்கம்மா. ஆமாங்க மேடம். சூப்பரா தெரியும் உனக்கு. பாத்தீங்களா அந்த மாதிரி வருதுங்களா? இது தோசைக்கு இட்லிக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா பயங்கர டேஸ்டா இருக்கும். குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா. சாம்பார் தான். சாம்பாருக்கு அது ராகியா? கொஞ்சம் வாயில போட்டு பாரு. இதுதான் அந்த பொரியலா? பொடி வைக்கலதா? ஆமா, நல்லா இருக்கு. அந்த பேட்டரி இங்க இருந்துக்குவா. பாத்துக்கிறீங்களா அண்ணியா?
நல்லா இருக்கு. ம், எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. கொஞ்சம் தான் இருந்தது, முதல்ல வந்திருந்தா கூட. ம், நல்லா இருக்கு. ம். வந்துங்க வணக்கம், உங்க பேரு? மாதவ். மாது. ஆமாங்க. நீங்க வந்து இப்ப உகுனியத்துல வந்து பிறந்ததே இங்கதானா? இங்கே தான் நாங்கள் இங்கே வாழ்க்கை நான் 3 தலைமுறையாக நாங்கள் தலைமுறையா இங்கே இங்க இருக்கீங்க. ஆமாங்க. இந்த ஊரை பத்தி சொல்லுங்கண்ணா. சரிங்க சார். வந்து இந்த ஊரில் வந்து நம்ம வந்து வீரப்பா வந்து இந்த 3 மாநிலமாக இங்கே இருந்தப்படிங்க. ம். கேரளா, ஆ. கர்நாடகா, ம். நம்ம இந்த தமிழ்நாடு, ஆ. இந்த 3 மாநிலத்திலே அவர் வந்து இங்கே எல்லா இதில் வந்து போயிருக்கிற அப்படிங்க. சிலதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், சிலது பார்க்கல. ம். சரிங்களா? ம். அப்போ இருந்து இந்த எஸ்டிஎஃப் படையெல்லாம் வந்து இங்கே வந்து ரொம்ப கலாட்டை. ஆ. STF படம்னா அது சிறப்பு இலக்கு படை. சிறப்பு இலக்கு படை கவர்மெண்டோடதா இல்ல கவர்மெண்ட் கவர்மெண்டோட அவன் வந்து அவரை தேடிட்டு இருக்கும்போது? ஆமாங்க, அவரை தேடிட்டு இருக்கும்போது ஆமா. அவர் தப்பு பண்ணாரோ எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஆ. அந்த நம்மளுடைய மக்கள் வந்து அடிபட்டோம். ஆ. ஓ, நீங்க அடிபட்டீங்க? நாங்க அந்த அடிபட்டோம் படையினால? அந்த படைனால படதே கொடுமை பண்ணிச்சு அப்படி அன்னைக்கு. அப்ப அவரெல்லாம் எதுவும் பண்ணல? அவரு நம்மளுக்கு ஒரு தொந்தரவு இல்லை, எதுவும் பண்ணல. சரிங்களா? ஹெல்ப் பண்ணாரா? ஹெல்ப்பு கூட பண்ணது கம்மி தாங்க. கம்மின்னு அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. சில பேர் பார்த்தாங்க, அதுதான் அது முக்கியமான ஆளுங்க, ஏதோ தேவைப்பட்டவங்க அந்த புலங்குனாளுங்க ஏதோ பண்ணியிருப்பாங்க. அது மக்களுக்கு ஊர் மக்களுக்கெல்லாம் அவர் பண்ண முடியுங்களா? நேராகவே ஒரு மனுஷரே வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி அவர் பேச முடியுங்களா? அது முடியாதல்ல. அவரே வந்து ஒரு திருடான்னு பேர் பட்டம் வாங்கினவர். அந்த பட்டத்தில் வந்து அவர் வந்து ஊருக்குள்ளே வந்து 4 மக்கள் கூட பேச முடியுங்களா? முடியாதல்லங்க. அதனால வந்து அதெல்லாம் வந்து தவறான விஷயம். அவர் வந்து 1000 இருந்தாலும் அவருக்கு தவறான பட்டதானே வந்தது. அதனால வந்து எஸ்டிஎஃப் வந்து பொதுமக்கள் வந்து நாங்கள் வந்து புல் அடிப்பட்டதில் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு கோயில் இருக்கு. இந்த நம்ம இந்த ஆமாங்க ஜடசாமி கோயில் ஒன்று இருக்கு. அதில் வந்து பசங்க எங்கள் பசங்க ஒரு 10 பசங்க குளிக்க போயிருக்கிறாங்க. அதில் அன்னைக்கு அந்த சாமிக்கு வந்து கிடாய் வெட்டக்கூடாது. அந்த எஸ்டிஎஃப் போலீஸ் வந்து அங்கே போய் கிடா வெட்டிட்டாங்க. அவங்க போய் வெட்டிட்டாங்க? அவங்களே சும்மா ஆக்கி சாப்பிட்றதுக்காக கோயிலில் வெட்டாங்க. கோயிலில் வெட்டிட்டாங்க. சும்மா பழத்தில் சாப்பிட வேண்டியதானுங்க, கீழே போய் சாப்பிட வேண்டியதானுங்க. ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும்போது சாப்பிடும்போது அந்த கிடையை வெட்டிட்டு கிடையை வேற பக்கம் எடுத்து போயிட்டாங்க. ரத்தத்தை வச்சுட்டாங்க. இந்த ஊர் மக்களை 10 பேரை பிடிச்சிட்டு போய், யாரா நீங்கள் மான் வெட்டினீங்களா? ஓ அப்படி. ஆமாங்க. என்ன வெட்டினீங்க? அந்த மாதிரி ஒரு 10 பேரை போய் பிடிச்சிட்டு போய் அங்கே வச்சுட்டு பசங்களை தண்ணி குளிச்சுட்டு பசங்களை கூட்டிகிட்டு போய் ஆமாம், நாங்கள் வந்து அண்டாவில் போய் அங்கே காய வச்சு தான் குளிப்போம். ஓ சரி சரி. ஆமாம், நாங்கள் வந்து வீட்டில் அன்னைக்கெல்லாம் பாத்ரூம் இல்லை, தண்ணி கிடையாது எங்கேயுமே. இங்கே தண்ணியே கிடையாதுங்க, இந்த டேங்கே கிடையாது. இந்த டேங்கே இப்போ புதுசாக கட்டிட்டாங்க. அன்னைக்கு வந்து நாங்கள் பள்ளத்துக்கு தான் போகணும். எப்படினாலும் வாரத்துக்கு ஒரு முறை, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை, அந்த மாதிரி தான் போய் நாங்கள் அண்டாவை கொண்டு போய் தான் அங்கே காய வச்சு அப்படி குடும்பமே போய் குளிக்கணும். வாரத்தில் ஒரு நாளா 2 நாளா அப்படிதான் குடும்பமே துணி எடுத்துட்டு போய் குடும்பமே சேர்ந்து குளிச்சுட்டு அங்கேயே காய வச்சு குளிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி குளிச்சுட்டு இருந்த பசங்களை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதில் அடிக்கிட்டாங்களா? விட்டாங்க. அது பெரிய போர்க்குழமை தான் விட்டாங்க. ஓ நீங்களாம்? ஆமாங்க, நாங்கள் எங்களுடைய முயற்சியில போராட்டம் பண்ணி தான் அவங்க விட்டாங்க. இந்த ஊர்ல வந்து இந்த கல்யாணம்லாம் இருக்கலாமா? அது வந்து எப்படி நீங்க இந்த பொண்ணு பார்க்கறதுலாம் வந்து எப்படி, அந்த பத்திலாம் ஏதாவது தகவல் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இத்தனை நாள் கல்யாணம் நடக்கும், இந்த ஃபங்க்ஷன்லாம் வைப்போம், அது மாதிரிலாம் ஏதாவது இருக்கா இங்க? என்னென்ன பண்ணுவீங்க கல்யாணத்துலங்களா? கல்யாணம்னா வந்துங்க ஜாதகம் பார்க்க மாட்டோம். ஜாதகம் பார்க்க மாட்டீங்க? எதை வச்சு பொண்ணு பிடிக்கிறது பிடிக்காது? வந்து கோயிலுக்கு போவோம், அங்க பார்ப்போம். சரிங்களா? போய் பொண்ணு அந்த வீட்டுல பொண்ணு கேட்கும்போது அவங்க சரி நாங்களும் சரி விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பொண்ணை வந்து காட்டலாங்கன்னா முயற்சி இருந்தா அவங்க ஒரு டேட்ல வந்து அவங்களே எங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. மறுபடியும் ஒரு முறையில நாங்க போவோம். அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறது அது நடக்கும். 2 தாங்க. நாங்க ஜாதகமே கிடையாது. ஜாதகம் வந்து நாங்க எதோ எடுத்து ஜாதகம் பாக்குறது இல்லை. சரிங்களா? எங்க குலதெய்வத்தை பாக்குறோம். குலதெய்வம் சாமிங்க இந்த மாதிரி சாமி இருக்குல்லங்க, ஒரு குலதெய்வம் பாக்குறோம். வாக்கு கேட்பீங்க? வாக்குனா அவங்க சாமி ஆடுறவங்கள்ட்ட கேட்பீங்களா? இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டோம். சில சாமியில போய் கேட்போம். ஓ சரி. சில சாமியில பூ வச்சு கேட்கிறோம். அதுதான் எங்களுக்கு ஜாதகம். அதான் ஜாதகம். என்ன 2 பூ வைப்பீங்களா? 2 பூ வைப்போம். அது வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து 4 சாமி 5 சாமி கூட லைனா இருக்கு.
ஜடசாமி இருக்கு, மாரியாத்த இருக்கு, மாசாணியாத்த இருக்கு, ஆ அந்த மாதிரி இருக்குங்களா. ம் அதுல வந்து நாங்க பூ வச்சு கேட்போம். ஆ அதுல வந்து எலுமிச்சக்காய் ஏதோ வைப்பாங்க. சாமி இந்த எலுமிச்சக்காய் தான் வைப்போம். ஆ அப்புறம் ஏதோ ஒண்ணுல தள்ளுனா ம் எங்களுக்கு வந்து அது மாதிரி தள்ளுமா? தள்ளுங்க. தள்ளும், கண்டிப்பா தள்ளும். 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 அதை நம்பிதான் நாங்க இந்த இன்னுமே அந்த சம்பிரதாயம் கடைபிடிக்கிறீங்க? ஆமாங்க. நடக்குது அது. அப்படிங்களா? நடக்கும். அதுல தள்ளுனா ஆ எங்களுக்கு வந்து இடது பக்கம் வந்தா காரியம் நடக்கு. ஓ சரிங்களா? இடது வந்து வலது வரணும். இடது வந்து வலது வலது வரலாம். வரணும். ஆ வலது வந்து இடது வந்தா அது சரியில்லை, அந்த பொண்ணு நாங்க கேட்க மாட்டோம். அது ஆகாது. நிறுத்திடுவோம். நிறுத்திடுவீங்க. ஆமாங்க. இது சரிங்களா? பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு வரதட்சணைலாம் கேட்பீங்களா? அந்த மாதிரிலாம் ஏதாவது பழக்கம் இருக்கா இல்லைங்க, இங்கே? அந்த இதே கிடையாதுங்க. அந்த இதே கிடையாது. நாங்களும் அந்த மாதிரி இல்ல. ஆ அவங்க நாங்க கேட்குற பொண்ணுங்களும் அந்த மாதிரி இல்ல. எங்களுக்காக நான்வெஜ் செஞ்சுட்டு இருக்காங்க, அதாவது நாட்டுக்கோழி. அதுக்காக இப்போ மசாலா அரைச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து மிக்ஸி கிரைண்டர் இருந்தாலும் நீங்கள் சமைக்கிறதுக்கு இதில் தான் அரைப்பீங்களா? இதுதான் எங்களுக்கு இதுதான் முக்கியம். உங்களுக்கு ஆமாங்க. கரெக்டாக. இருங்க அவங்க காமிக்கிறேன் அரைக்கிறது. இது கதா மசாலா அரைச்சிட்டு இருக்காங்க நான்வெஜ் குழம்புக்காக. எங்கள் அரைச்சி போட்டால் அது நல்லா மசாலா இருக்குமா? ஆட்டுக்கலாம் மணி. அப்படிங்களா? நாங்க இப்படிதான் இப்பதான் நாங்க வந்து பாருங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி சரி பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கி அரைச்சி போடுங்க. ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அண்ணன் நம்பர் வாங்கிக்கிறேன். எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இவங்க தான் என்னுடைய புது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுலேருந்து அவங்க கூடயே தான் இருக்கேன். ஆமாம், அவங்க பேர் ரேவதி. ஸ்ரீமித். நான் ஒரு புது சப்ஸ்கிரைபரை உண்டாக்க போகிறேன். அது வந்து வாடா மூஞ்சி காமிடா. இவன் வந்து உகுனியத்தில் தான் இருக்கேன். தம்பி, உன் பேர் என்னடா? ராகுல். என்னடா படிக்கிற? 6th ஸ்டாண்டர்ட்னா அப்போ நீ வந்து கடலையும் போயிட்ட. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தானே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஆமாம் சார். அவங்க வந்து கட்டும்போதெல்லாம் இந்த ஊரே வசதி கம்மி தாங்க. ஒரே வீடு வெறும் பில்லு வீடு. பில்லு வீடுன்னா வாழம்பில்லுங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழம்பில்லு அது இந்த ஊர்லயே பில்லைங்க, மலையில தான் இருக்குது. ஒரே வீடு வாழம்பில்ல. அது வந்து ஒரு மாசம் சுமக்கணுங்க. நாங்க ஒரு மாசம் இந்த மலையில ஏறி போய் அந்த புறம் மலைக்கு போய் அங்கதான் எடுத்துட்டு வரணும். பூரா போகணுங்க. நம்ம வந்து இப்ப 6 பேர் வந்து வீட்டுல இருந்தோம்னா 6 பேர் போகணும். ஒரு நாளைக்கு பூரா அறுத்து அங்க காய வச்சிடணுங்க. சரிங்களா? இன்னைக்கு அறுக்கிற பிள்ளை நாளைக்கு எடுக்கணும், நாளைக்கு அறுக்கிற பிள்ளை நாளானிக்கு எடுத்து வரணும். சரிங்களா? அது காலையில் இங்கே சாப்பிடக்கூடாது. 6 மணிக்கு இங்கே டீயை குடிச்சிட்டு ராய் ரொட்டி இருக்குது இல்லைங்க, ஆளுக்கு ஒரு ரொட்டியை தோசைக்கல்ல போட்டு சாப்பிட்டு இந்த மலையில் ஏறினோம்னா அந்த சாப்பாடு 11 மணிக்கு இங்கே நாங்கள் அந்த ஒவ்வொரு சுமை சரிசரான சுமைங்க, சாதாரணமான சுமை இல்லை. 50-60 கிலோ வர அளவுக்கு கூட தூக்கிட்டு வரோம். தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருவோம். தூக்கிட்டு வந்து போட்டு மறுபடியும் இன்னொரு நட போவோம். பில்லு காஞ்சிருக்குதெல்லாம் மறுபடியும் அதை கட்டி எடுத்துட்டு வந்து இங்கே போட்டுருது. 10 நாள் 15 நாள் பில்லே சுமப்போம். அந்த வீடுங்களா? இது வந்து இது வருஷம் மெயின். ஆமாங்க, இல்லைன்னா ஒளிகிருங்க தண்ணி உள்ள. பாட்டி இப்போ நமக்காக ஒரு பாட்டு பாட போறாங்க. மூவ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் பாட வைக்கல இருங்க, அது யோசிக்கணும் இல்லைங்க. திடீர்னு இன்னைக்கு வந்து நீங்க கேட்டு பாட்டி பாடுங்க பாட்டி. பாட்டு நேரம் வந்து பாடு. கலாங்கட்டை காடு நமக்கு தானே கோடு, கழுவாயை பார்த்து பொடி ஏர் வெடிக்கிற மச்சா, ராயி காட்டுல நல்லா தானா குமுஞ்சடுற மச்சா, பருப்பு சாரை கசி தருகே கெரே மீன் வறுத்து தருகே ராய் புட்டே குடைன் தருகே, நமக்கு துணிய நீனு இருந்தா நினக்கு துணிய நான் இருப்பே. நரி குண்டி நீரோ பவா நிருச்சி வளடுகால பவா குண்டி நிரச்சி கொஞ்சே நிருச்சி வளடுகால பவா. கிழக்கேத்தா சந்தன மாற வகுவக புத்திருக்கு பூ பறிக்கா போகலாமா விநானாத்தை பக்கிலாமா, தெற்கேத்தா சந்தன வகுவக புத்திருக்கு பூ பறிக்கா போகலாமா விநானாத்தை பக்கிலாமா, லீலா லா லீலா லீலா லா 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 லா.
லா 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 லே லா 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 வடக்கேத்தா பூங்கா மாறாவதி போதியா புத்திருக்கு பூப்பொறி போகலாமா வினானாத்தை பார்க்கலாமா லீலா லா 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 லீலா லா 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 லா. கைஸ் பாய், போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்ததில்ல, டைம் போனதே தெரில. டக்குன்னு மணி 9 ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நைட்டு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு காலைல இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. கரண்ட் இல்லை. ஆக்சுவலாக இந்த கிராமத்தில் வந்து அடிக்கடி கரண்ட்டு போகுமா. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலு. நீங்கள் சாப்பிடலாம் வாங்கண்ணே, சீக்கிரம் வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், வாங்க. கரண்ட் இது மாதிரி அடிக்கடி போயிடுமா? ஏன்னா கரண்ட் இது மாதிரி அடிக்கடி போயிடுமா? புரியல. கரண்ட் இதே மாதிரி அடிக்கடி போயிடுமா? இது கேரண்டே கிடையாதுங்க. ஆமாம், கரண்ட்டுக்கு வந்து கேரண்டே கிடையாது. ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்கோழி வந்துருச்சு கரண்ட்டு. உங்களுக்கு நல்ல நேரம். கெட்டி இல்லைங்க தண்ணி. அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணா. கிராமத்து சமையல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே சாப்பிட்ருவேன். மயிலன் சாப்பிட்லாமா? எப்படினாலும் சரி. என்ன இருக்கு இல்லை அவ்வளோதான், எதிரே சாப்பிடுவேன். அவ்வளோதான். சரி ஓகே. சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக சாப்பிட்டோம். என் வாழ்நாளில் இப்படி ஒரு நாட்டுக்கோழி குழம்பு நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏன் குழம்பு எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு போகிற வழியில் அதை டெலீட் பண்ணிடுவேன், அப்படி தானே? ஆமாம், ஏன்னா டிலீட் பண்ணலன்னா நீ வீட்டில் போய் அந்த குழம்பு வைக்க சொல்லுவியே. நீ மட்டும் அந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சுட்ட அப்படின்னா என்ன வசன்மாரா கூப்பிட்டு போறியா? என்னை வந்து வசன்மாரா நான் கூப்பிட்டு போகிறேன். சரியா? சரி. உண்மையிலே குழம்பு அல்டிமேட்டு, அடி நொறுக்கி விட்டவங்க 2 பேரும். தரமான, அதாவது இந்த ஒரு இவ்வளோ ஒரு சின்ன வில்லேஜ். இந்த சாப்பாடை மதியம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, குக்கரும் காலி, பானையும் காலி. ஆக்சுவலாக இப்போவே நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கலான்னு தான் பார்த்தேன். அங்கே அந்த இன்னும் கூட 2 பேர் இருந்தாங்களா, அவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிட்டோம். தரமான சாப்பாடு. உண்மையிலே நீங்கள் இந்த நாட்டுக்கோழி கடையிலலாம், சேவல் கடையிலலாம் போய் சாப்பிட்றீங்களா, இங்கே வாங்க, வேறு மாதிரி இருக்கும். கரண்ட் இல்லை, அதனால தான் வெளியில் உட்காந்துருக்கோம். சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் தூங்க போகிறோம். நைட்டு வந்து இந்த ஒரு 4 மணி நேரம் வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத சுகம். அனுபவம். சிட்டி லைஃப்பில் வாழ்ந்துட்டு ஒருத்தரை பார்க்காம பேசாமல் இருந்துட்டு இங்கே வந்துட்டு நேரம் போனதே தெரியல. அப்படியே ஒரு கூட்டு அவ்வளோ பாசமாக இருக்காங்க. யாருனே ஒரு தெரியாதவங்கள்ட்ட பழகிற மாதிரிலாம் பழக மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் நல்லா பாசமாக பழகிறாங்க. சந்தோஷமாக இருக்குங்க சார். காலையில் முதல் டீ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டைம் வந்து 10:45 ஆயிடுச்சு. இவ்வளோதான், தூங்க போகிறோம். ஃபுல்லாக டயர்டு. இன்றைக்கி அடி ஓட்டினது இல்லாமல் சாப்பாடு வேறு மாதிரி ஒரு சாப்பாடு. அவ்வளோதான். காலையில் அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அதாவது இன்றைக்கி கடம்பூர் உக்னியமில் வந்து நம்மளுடைய டே 2 விழுந்துருச்சு. காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா என்னை சுற்றி மலைகளும் அப்படியே அந்த பறவைகள் சத்தமும் ஒரு அமைதியும் வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு மனசுக்கு ஏதோ ஒரு நார்மலான ஒரு ஃபீலிங் கொடுக்குது, அவ்வளோதான். இந்த ஊர் மக்களும் அவ்வளோ பாசமாக இருக்காங்க. நைட்டு குழம்பு வச்சு கொடுத்தாங்க. வேறு மாதிரி ஒரு சாப்பாடு. நாட்டுக்கோழி, ஒரிஜினல் ப்ரீடு நாட்டுக்கோழிங்க, காட்டு மேய்ச்சல் கோழி. நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த யானை, சிறுத்தை, புலி, அந்த கரடி, அந்த வர்ற மலைப்பகுதி தான் இது அப்படியே திம்பம்க்கு நேராக கீழே இந்த பக்கம் அந்த கெர்மாலம் போகிற வழி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நேரம் இந்த பக்கம் கீழே அங்கே தான் வந்து இந்த உக்னியம் இருக்குது. காரை வந்து பார்க் பண்ணியிருந்தேங்க. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் பார்க் பண்ணியிருந்தேன் காரை. ஏன்னா இங்கே வந்து யானை வரும் அதிகமாக அப்படின்னாங்க. சரி, அதனால் காரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஏதாவது அடிச்சிருக்கா என்ன ஏது அப்படின்ட்டு. அந்த மாதிரி எதுவும் நடக்கலை.
தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இதுதான் அந்த ரோடு. இங்கே ஒரு 50 வீடு இருக்குது. கீழே அந்த ஒரு கோயில் காமிச்சோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு 50 வீடு இருக்குது. அங்கே ஒரு கேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், அதை தாண்டி அங்கே வந்து போகக்கூடாது. அதுதான் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா கிளம்பிடும். இந்த ஊருக்கு இருக்கிற குடிநீர் ஆதாரம் வந்து இதுதான். இங்கேருந்து தான் வந்து குடிநீர் வருது. ஒரு பொல்யூஷன் கிடையாது, ஒரு டிராஃபிக் சத்தம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு கிராமம். சுத்தமான காற்றுங்க. அந்த சாணம், மாட்டு சாணத்தோட வாசம், புல் எல்லாமே சூப்பராக இருக்குது. புது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நமக்குலாம். என்னென்னா இது நம்மளுடைய அம்மா அப்பாலாம் அனுபவிச்சிருப்பாங்க. நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்மளோட குழந்தைங்களுக்கு இது என்னன்னே தெரியல. அதனால் முடிஞ்சால் நீங்களும் உங்களோட பசங்களை வந்து தூக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லேஜில் வந்து ஸ்டே பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்னால் நான் எதிர்பார்த்துலாம் இங்கே வரல. சும்மா இன்றைக்கி போகலாம், போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், தங்க வர்றாங்களான்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு சும்மா தான் வந்து கேட்டோம். ஆனால் அவங்க வந்து சரின்னு சொல்லி எங்களுக்கு வீடு கொடுத்து சாப்பாடு வேறு மாதிரி ஒரு சாப்பாடு கொடுத்து அவ்வளோ பாசம் அன்பு எங்கள்கிட்ட நிறைய பேசி இங்கே கூடயே இருந்தாங்க நைட்டு வரைக்கும். நைட்டு 10-11 மணி வரைக்கும் என் கூடயே தான் இருந்தாங்க. இப்போ தான் எல்லாம் வேலைக்கு கிளம்புற டைமு, சரி அது கிளம்பிடுவாங்க அப்படின்ட்டு தான் பார்க்க வந்தேன். இதுவுமே வந்து இந்த யானை இடித்தது தான். அதாவது இந்த விவசாய நிலத்துக்கு வர்ற யானைகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வழி தெரியாமல் அதுக்கு தாண்டி கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்லாம் தெரியாதாங்க, அப்படியே வந்து இடிச்சிருமா. இதில் என்னென்னா அந்த ஒரு 2 மரம், ஒரு வெள்ளை கலர் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் வந்து காட்டு யானை வந்து போன வருஷம் கரெக்டாக பொங்கல் அப்போ வந்து, அதாவது இந்த அறுவடை டைமில் வந்து மிதித்து கொண்டுச்சாங்க. அதாவது அங்கேயும் மிதித்து கொள்ளலை, அவர் சீரியஸாக இருந்தார். அதுக்கப்புறம் ஊரில், அதாவது இங்கேருந்து கடம்பூர் கொண்டு போகணும்னா ஆம்புலன்ஸ், அதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலையும் சொல்லிட்டு இங்கே ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஆஃப் ரோடு. இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஆஃப் ரோடு தான் இருக்குது. அதை தாண்டி வந்து தான் அவங்க அங்கேருந்து வந்து மறுபடியும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும். அது கொண்டு போகிற வழியில் இறந்துட்டு தான் சொன்னாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இவங்க இந்த விவசாயம் பண்ணுறாங்கல்ல, அதை பாதுகாக்கிறதுக்கு அங்கே நைட்டு வந்து காவலுக்கு வேலைக்கு போவாங்க. எங்கள் தோட்டத்துலேயே வந்து நைட்டு ஃபுல்லாக இருப்பாங்க. அது இந்த மரத்தில் இருக்கு பாருங்கள். அதைத்தான் வந்து இன்றைக்கி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முடிஞ்சால் மேலே ஏறி அதை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த ஊர் மக்கள் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் சிறுத்தை, கரடி எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு புலி இருக்குது அதிகமாக. இவங்க அந்த இதைத்தான் சொன்னேன். இது பார்த்திங்களா, இந்த படிக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டெப்பாக தான் இருக்கும் மேலே. சரி ஏறுவோம், இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ கொஞ்சம் தூரம் ஏறி இருக்கேன், கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஏறுவோம் மேலே. அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக. இங்கேருந்து பார்த்தாலே ஓரளவு அதோட விளைநிலங்கள் தெரியுது. இங்கேருந்து டார்ச் அடித்து பார்ப்பாங்களா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்களான்னா ஒளி எழுப்புறதுக்கான ஒரு இது வச்சுக்குவாங்க. இந்த பன்னிகளை மேக்ஸிமம் பண்ணி காட்டு யானைகளை விரட்டுறதுக்காக இந்த செட்டப்பு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. பாதி கடல் தாண்டியாச்சு, மீதி கடலும் தாண்டுவோம். ஒன்றும் இல்லை, விழுந்தால் ஃபன்னி வீடியோஸில் வரும், அவ்வளோதாங்க. வாங்க ஏறுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மரம் ஏறி, அதாவது சின்ன வயசில் ஏறி இருக்கேன் நான். ஏன்னா 90s கிட்டு அப்படிங்கனால மரம்லாம் ஏறி இருக்கேன். தென்னை மரம், பனை மரம் ஏறி இருக்கேன் அந்த காலத்தில். இப்போலாம் ஃபிட்னஸ் அது மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இவங்க இந்த இதை வச்சு தாங்க ஏறுறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நான் கூட ஏதோ உடஞ்சி ஏதாவது ஃபன் வீடியோவில் வந்துடுன்னு நினச்சேன். பரவாயில்ல, உள்ளே காமிக்கிற பாருங்க அது எப்படி இருக்குன்னு. இதுதாங்க அந்த பரணை. தமிழ்நாடு அரசு இங்கேயும் வேலை செஞ்சுருக்காங்க. ஆமாம், சரக்கு பாட்டிலாக இருக்குது. சரக்கை போட்டு தூங்கிட்டாங்கன்னா எப்படி வந்து வேலை பார்ப்பாங்கன்னு தெரியல. ஆனால் தண்ணி வச்சுருக்காங்க. படுத்துங்கிறது குளிர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, அதிகமாக குளிருன்னு நினைக்கிறேங்க. குளிர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு போர்வீலாக 2-3 வச்சுருக்காங்க. மழை பெஞ்சாலும் மழையில் நனையாத மாதிரி வச்சுருக்காங்க. அந்த செட்டப் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து அவங்களோட பரண். உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பண்ணாரியம்மன் இருக்காங்க. ஒரு வேளை தெய்வத்தோட நம்பிக்கை நல்லது வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க அந்த ப்ளூ கலர் தார்ப்பா இது மாதிரி தாங்க போட்டு அப்படியே மழை பெய்யாத மாதிரி இருந்துக்கிறாங்க.
ஒரு சின்ன கேட்வே, சாப்பாடு இங்கேயே கொண்டு வந்து வச்சு சாப்பிடுவாங்க. மனைவி தொழில் இல்லாமல் இங்கே வந்து லைட்டாக ஒரு கட்டிங்க போட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு படுத்துங்களாங்க. இதுக்காகவே காவல் வரலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தூங்கவும் கூடாது, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சது. அந்த பயிர் செய்கிற நேரத்தில் இந்த காட்டுப்பன்னி யானையோட தொல்லை அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. சரி, கீழே போயிடுவோம். மேலே ஏறிட்டேன், இப்போ எப்படி கீழே இறங்க போகிறேன்னு தெரில. பார்ப்போம். எல்லாம் ஆண்டவன் மேலே பார்த்து போட்டு இறங்க வேண்டியதான். என்ன பண்ணுறது? என்னன்னா இந்த மூங்கில் வேறு கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு டான்ஸ் ஆடுதா, அதனால கொஞ்சம் பீதியாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் கிடையாது, பூரா கட்டு கம்பி போட்டிருக்காங்க. அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. என் மூஞ்சில் கொஞ்சம் மரண பீதி தெரியுதா உங்களுக்கு? அதே தான், வேறு ஒன்றுமே இல்லை. மூங்கில் மரத்தில் ஏறி பார்க்க வந்தீங்களா? இனிமேல் ஏறுவீங்களா? காலையில் ஸ்ட்ரென்த் இல்லைங்க, நல்லா ஃபீல் பண்ண முடியும். இவங்கள மாதிரி நம்மளால் அந்த ஒரு நாள் கூட அந்த வாழ்க்கையை வாழ முடியாது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இனிமேல் நான் வந்து வாழ போகிறேங்க. எனக்கு வந்து ஒரு புது பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. அதாவது இந்த மக்களோட மனசு, அவங்களோட வாழ்க்கை முறையானது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளால் இங்கே பிறக்க முடியல, இவங்க கூட வாழ முடியலனாலும் இந்த ஒரு நாள் வாழ்க்கையாவது வாழ்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாழுவோம். என்ன பண்ணுறது? நமக்கு இங்கே டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் போகிறது தாங்க. அது ஒன்று தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க குளிக்கிறதுக்கெலாம் தண்ணி, இப்போ தண்ணி இருக்குது, பை அந்த டேங்க்லேருந்து வருது. முதல்லாம் வாரத்தில் ஒரு நாள் தான் குளிப்பாங்களாம். நேற்று நைட்டு பேசினேன். அப்போல்லாம் இங்கே சந்தன மரம் அதிகமாக இருந்துச்சு. அந்த சந்தன மரத்தை வெட்டுறதுக்குலாம் நிறைய ஊரில் வந்து ஆள் வருவாங்க, எங்களை அடிப்பாங்க. எங்கள் பொண்ணுங்க, எங்கள் ஊரில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் தூக்கிட்டு போய் என்னென்னமோ பண்ணாங்க. அவ்வளோ கொடுமைகளை தாண்டி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டாண்ட் ஆகி நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மன சங்கடமாக தான் இருந்துச்சு. ஒரு பழங்குடியின மக்களோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெரில. நம்மளாம் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ காஃபி போட்டு குடிக்கிற முதல் டீம் நம்ம தான். ஆனால் இவங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு கரண்ட் இருக்குங்க. ரீசெண்டாக நவமலைன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அங்கெல்லாம் கரண்ட்டே கிடையாது. யானை வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும். யானை திடீர்னு மதம் முடிச்சா வீட்டுக்குள்ளே ஒடியாரும் அடிக்கும் அப்படிம்பாங்க. பாவம், அங்கெல்லாம் ஒரு அக்காட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அந்த அக்காவுமே அழுதுட்டாங்க. அந்த வீடியோ முடிஞ்ச பாருங்கள், நல்லாயிருக்கும். அது நவமலை வீடியோ, பொள்ளாச்சி நவமலை. சூரியன் இந்த பக்கம் இருந்து ஒதுக்குது. வேறு மாதிரி ஒரு சீனரியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஊர்லேருந்து. ஆக்சுவலாக என்னென்னா காலையிலேயே அவங்க டீ வேறு கொண்டு வந்துட்டாங்க. டீ குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. சொல்லப்போனால் இங்கேருந்து கிளம்புறக்கே சங்கடமாக இருக்குது. ஒரு மாதிரியாக ஃபீலிங்ஸாக வேறு ஆகுது. அதாவது ஒரு நாள் தான் பழகியிருப்பாங்க அந்த ஊர் மக்கள், ஆனால் அவ்வளோ பாசம். சரி, இருந்தாலும் நம்ம அடுத்த ஊரை பார்த்து போவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு வரேங்க. ரொம்ப சந்தோஷம் வந்தது. சரிங்களா? ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன். அடுத்த தடவை வரேங்க. கண்டிப்பாக திருவிழாவுக்கு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வரேன். சரிங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே. ஒரு 100 வீடு இருந்தாலும் எவ்வளோ ஒரு அன்பு பாசம். இட சிட்டியில் 10,000 வீடு இருந்தாலும் அது கிடைக்காதாடே. நான் சிட்டியை குறை சொல்லலை, சிட்டியில் இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஒரு உண்மையிலேயே புதுசாக ஒரு இடத்துல போய் தூங்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுடா. ஒரு அசௌகரியமாக இருக்கும் தெரியுமா? வந்து இன்னொருத்தவங்க இடத்துல வந்து நம்ம தூங்குறோம் அப்படிங்கிறதே ஒரு நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். இங்கே அப்படி ஒரு ஃபீலிங்கே வரல எங்களுக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி லைஃப் டைமில் இனிமேல் நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எல்லா வில்லேஜுக்குமே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் உங்களோட கிராமத்துலேருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எங்களை வந்து கூப்பிட்டிங்கன்னா நாங்களும் உங்கள் கிராமத்தில் வந்து தங்கி ஒரு நாள் இரவு கழிச்சிட்டு உங்களோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்குவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.